அனுபவம் யூடியூப் சேனலில் முருகதாஸ் பேசுகிறேன். அன்பு சோதர சோதரிகளே, எப்படிங்க? நல்லா இருக்கீங்களா? நேர்ச்சிக்கு போங்களா? இந்த எபிசோட்டை நம்ம பார்க்க போகிறது இருக்கிறத விட்டு பறக்கிறது ஆசைப்படுறது. சரி, ஒரு கம்பெனியில் நான் மேலே வேலை பார்க்க போகிறேன். ஒருத்தர் அங்கே வேலை பார்த்தவர் ஒரு 2-3 மாதத்துக்கு ஒருத்தர் கம்பெனிக்கு வருவார். வந்து விசிட் பண்ணிட்டு என் எம்டி சார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார். அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் வந்து அங்கே வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்காரு. நல்லா சின்சியராக பொறுப்பாக வேலை பார்த்துருக்காரு. அதனால் அவர் வந்து எம்டி சார் வந்து அவருக்கு ஃப்ரெண்டான மினிஸ்டர் சொல்லி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு இல்லையா, முதல்ல வந்து சேரன் பாண்டியன் சோழன் அப்படி இருந்தது. அது சோழன் போக்குவரத்து கழகம் கண்டக்டர் வேலை வாங்கி கொடுத்துரு. ஸோ கவர்மெண்ட் வேலை, ஏன்னா நல்ல வேலை பார்த்ததுக்கு அடையாளமாக அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த ஒரு நன்றியை மறக்காமல் ஒரு 3 மாதம் 4 மாதம் விட்டு வந்து நேரில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார். இவர் நல்லா ஒரு பண்ணிட்டு விட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார். ஸோ இது ஒரு கதையாச்சு. இதுக்கு நேர் எதிர்பாரா இன்னொருத்தர், அது கேட்டில் வந்து செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க இல்லையா, வாட்ச்மேன் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. ஸோ 3 ஷிஃப்ட்டுக்கு 3 பேருங்க. அதில் ஒரு வாட்ச்மேன் வந்து ரொம்ப ட்ரிம்மாக இருப்பார். நல்லா ஷர்ட்டு போட்டுட்டு நல்லா வருவார். நான் வந்து ஃபேக்ட்ரி மேலே இருக்கேன், ஃபேக்ட்ரி இன்சார்ஜ், ஃபேக்ட்ரி மேனேஜர். காலையில் வந்து வரும்போது கேட்டை திறந்து விட்டு சலிட்டு விட்டுங்க அவர் வேலை. ஸோ நான் வந்து 100cc பைக்கில் வரும். கேட்டு திறந்து வர அவர் புல்லட்டில் வருவார். புல்லட்டில் வந்து இந்த கேட் வரும்போது புல்லட் ரெடி பண்ணிட்டு அவர் டியூட்டியை பார்ப்பார். அவருடைய வேலையில் எந்த படமும் சொல்ல முடியாது. எல்லாம் வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆள் நல்லா ட்ரிம்மாக இருப்பார், நல்லா ஷர்ட் போட்டுட்டு ட்ரிம்மாக இருப்பார். எல்லாம் நோட்டில் கோடு போட எல்லாம் நீட்டாக ஹெட்டிங் எழுதி ஃப்ரண்ட் போட்டு ரெட்டை போட்டு நல்லா பண்ணுவார். எந்த வேலையில் எந்த பிரச்சனை இருக்காது. 8 மணி நேரம் கரெக்டாக அவர் டியூட்டி முடிச்சு அவர் வீட்டுக்கு போயிடுவார். எப்படியும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் வந்து, சார் நான் வேலையை விட போகிறேன் அப்படின்னு. என்னங்க, என்ன விஷயம்? இன்னொரு கம்பெனியில் வந்து எனக்கு வந்து 2 மடங்கு சம்பளம் தராங்க. இப்போ நீங்கள் 8,000 தர்றீங்கன்னா அங்கே வந்து 16,000 தர்றாங்க. இன்னொன்று மேனேஜர் வேலைங்க அப்படிங்கிறாரு. நான் பொதுவாக எப்போயுமே நல்லா வேலை பார்க்குற ஆள் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாத ஆள் வந்து வேலையை விட்டு விட மாட்டேன். அதிகபட்சம் அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைப்பேன். எந்த கம்பெனின்னு விசாரித்து அப்புறம் தான் நல்ல ஃபேக்ட்ரியாக இருக்குது, நல்ல முதலையாக இருக்குது, இங்கேயே நீ கண்டினியூ பண்ணப்பா ஏன் அப்படின்ட்டு கொஞ்சம் சொன்னேன். இல்லை சார் நான் போய் ஆகணும் அப்படின்னாரு. சரின்ட்டு ஒரு எம்டி சார் வந்தோடனே எம்டி சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அவர் போகணுன்னு சொல்கிறாருங்க அப்படின்ட்டு. அவர் எம்டி சார் வந்து ஒன்றும் அலட்டுக்கலைங்க. அவரும் பொதுவாக தொழிலாளி விட்டு போகிறாருன்னா சம்மதிக்க மாட்டார். என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, என் கூட இருக்கணும் அப்படிங்கிற அவர் டைப். அவர் வந்து அதை பெருசாக எடுத்துக்கலாம். சரி போகட்டும் அப்படின்ட்டார். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு வேலை கொடுங்கன்னு சொல்லி வேலை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு நல்ல அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி தெரியும். அதனால் போட்டு விடுங்க அப்படின்ட்டார். சரி அப்படின்ட்டு அவர் விட்டார். அவர் எல்லா வாட்ச்மேன்ட்டையும் சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் இதே சம்பளத்தில் இருங்க, நான் 2 மடங்கு சம்பளத்தை போகிறேன். உங்களுக்கெல்லாம் மாதம் வருஷம் 500 250 இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அதே வாங்கிட்டுருங்க அப்படின்ட்டு ஒரு இலக்காரமாக பேசிக்கிட்டு நான் போயிட்டாருங்க. ஒரு 2 மாதம் போயிடும். 2 மாதம் போயிடும். ஒரு நாள் திடீர்னு அவர் எம்டி சாரை பார்க்க வந்தார். அதை பார்த்தோன்னா ஒல்லி ஆகிட்டார். முதல்ல இருந்து ஒரு 20 கிலோ 15-20 கிலோ கம்மியாயிருச்சு. ஒல்லியாக இருக்குது, முகம்லாம் வாடி போயிருக்கு. அந்த வேலை கொடுங்க சார் அப்படின்ட்டு
அப்புறம் கூப்பிட்டு நான் விசாரித்தேன் என்னப்பா அப்படின்னா அவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கும்போது 8 மணி நேரம் டியூட்டி. அது பகல் ஷிஃப்ட் ஆகட்டும், செகண்ட் ஷிஃப்ட் ஆகட்டும், நைட் ஷிஃப்ட் ஆகட்டும். 8 மணி நேரம் முடிச்சு வேலை முடிச்சு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் ஊர். பைக்கில் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து ரோடெலாம் பார்த்துக்கலாம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் அதிக சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு மேனேஜர் கிரேட்டில் போயிட்டு என்னென்ன ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி அவங்க ஓனருக்கு 4 டிரான்ஸ்போர்ட் பஸ் விடுது. அதனுடைய வர சொல்ல பார்த்தேன். அதையும் சார் பொதுவாக பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு காலையில் 6 மணிக்கு எடுப்பாங்க இல்லையா. ஸோ அவர் வந்து ஒரு 5:45 மணி போல் போயிட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டு அந்த கண்டக்டர்ஸ்லாம் அந்த டிக்கெட்லாம் இஷ்யூ பண்ணிட்டு அப்புறம் சின்ன சின்ன வரவு செலவுலாம் பார்க்கணும். ஒன்றும் வேலை ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அப்புறம் என்ன பண்ணோம், அவருடைய ஊர்லேருந்து அவர் பார்க்குற வேலை வந்து ஒரு 13-14 கிலோமீட்டர். திரும்பி 14 கிலோமீட்டர் போய்ட்டு சாப்பிட்டு வர முடியுது. ஆனால் என்ன பண்ணுவார், காலையில் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுவார். காலையில் டிஃபன் கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்துட்டு ஒரு 9 மணி போல் டிஃபன் சாப்பிட்ருவார். பிறகு வந்து 1 மணி 2 மணி ஆன லஞ்சை கொண்டு வந்துடுவார், வீட்டு சாப்பாடு. அதுவும் சாப்பிட சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா 11 மணி அவங்க பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா வரிசையில் 4 பஸ் வந்து சார், ஒரு பஸ்ஸாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமுக்கு வந்தோமே. ஆனால் என்ன டிக்கெட் இருக்குது, எவ்வளோ வசூலாச்சு, அப்புறம் என்ன டீசலு இது டயரு ரிப்பேர் அதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு எல்லாம் டேலி பண்ணிட்டு முடியறதுக்கு எப்படியும் 11:30 மணி குறைந்தபட்சம் ஆகிடும். அப்புறம் 11:30 மணிக்கு கிளம்பி அப்புறம் போய் வீட்டுக்கு ட்ராவல் பண்ணி 12 கிலோமீட்டர் வண்டியில் போயிட்டு நைட்டு சாப்பிட்டு திரும்பி தூங்கிட்டு திரும்பி காலையில் 5 மணிக்கு. ஸோ 5 மணி நேரம் தூக்கும். வேலை ஒன்றும் பெருசாக இதுவும் இல்லைன்னா, வேலை பழு இல்லைன்னா கூட சாப்பாடு எப்படியும் 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. அது லோக்கலில் இருக்குன்னு தெரியாது. ஆனால் இவர் வந்து 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுல அவருக்கு வந்து பாதி உடம்பு போயிடுச்சு. ப்ளஸ் வந்து வீட்டில் மனைவி மக்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து முதலாளி பேசிட்டாரு, இப்போ உங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் அவளுக்கு வேலை போட்டு கொடுத்தேன். அங்கே உனக்கு முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ நீ வந்து நிறைய 13 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். ப்ளஸ் வந்து அந்த பொறுப்பான வேலைலாம் ஒன்றால் பார்க்க முடியும். பொறுப்புனா ஈஸியாக பார்க்குற வேலை தான் உனக்கு ஒத்து வரும், விட்டு போயிட்டே அப்படின்னு. அப்புறம் வந்து பெரிய மனுஷன் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க, வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வேலைக்கு சேர்ந்தது எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை பேசுகிறது, தலையை கீழே கொண்டுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு முன்ன மாதிரி இல்லை, டிப்டப்பு இதை அணிஞ்சு வர்றோம் இல்லை, வந்தோமா வேலைக்கு பார்த்தோமா வேலைக்கு போகணுமா அப்படின்ட்டு. ஸோ இருக்கிற விட்டு பறக்கிற ஆசைப்பட்ட காலம். நன்றி, வணக்கம்.